பாருண்ணா நம்மளோட போட்டோ வீடியோ நிற்கணும். அது இன்னும் விடாதுண்ணா. அண்ணா அண்ணா பின் பாருங்க அண்ணா அதான் செல்வம் நீ போறதுதான் கேட்க கூடாது. வாணி பாக்ஸ் எடுத்து போட்டுக்கா. வாணி எடுத்து போடுங்க போட சொல்லு பாக்ஸ் போட்டுங்க. ஆமாம் ஆமாம் நாங்கள் பாக்ஸ் போட நீங்களும் பாக்ஸ் போடணும். அப்போதான் தண்ணி வேணாமல் இருக்கோம். மீன் வெட்டுற கடையில் எது இருந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. சுத்தமாக வசதி நம்ம தான் பொறுப்பு. நல்லா இருக்குண்ணா மீன். ஆமாம் வஞ்சரெல்லாம் வச்சு கூட தெரியும் உங்களுக்கு. வெட்டிட்டு வச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடல் எடுத்துக்கணும் உள்ளேருந்து. ஆ மீனை வாங்கி வெட்டி வாங்க மீனை வாங்கி வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா எப்போ சுற்றலாம். நம்ம வேலையை ஓகே கண்ணை வெட்டி தெரிஞ்சு வெட்டினா நம்ம என்ன ஆகுது? தெரியாம மாதிரி மீன் வெட்டும் போது வெட்டிக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு கண்ணை வெட்டிக்கிறோம். ஓகே மீன் வெட்டி போய் பொருள் விடாம என்ன பொருள் விடானா ஏன்னா பயப்படிங்க. அதெல்லாம் ஜிலேபி வருதுங்க. ஓகே இல்லை இருக்குண்ணா.
கீழே இருக்கு, இன்னும் கீழே இருக்கு. ஓகே, எப்படி நான் மாற்றுறேன். ஓகே, ஜிலேபி அது போட்டுக்கலாமண்ணா? அதுக்காண்ணா போன்லெஸ் இது போட்டு போடலாம் வேணாண்ணா, போடலாம் வேணாம். ஆமா நான் எவ்வளோ சொல்றேன் ஜிலேபி வாங்கியிருக்கான்னு கேட்டா ஐயோ அதெல்லாம் வேணாம்ன்றாங்க. டேஸ்ட்ல தூக்கிடும். இது நான் இப்படிதான் சாப்பிடணும். ஃபுட்டு போடுவேண்ணா, இப்படியே போட்டுருவா என்ன பண்ணிட்டா? நான் உங்க இஷ்டத்துக்கு மீன் வெட்டலாம்னு பார்த்தா நீ என் இஷ்டத்துக்கு தான் மீன் சொல்றீங்க. ஆர்வமா போடுறேண்ணா, அங்கே இருந்தா காலையில் செத்துருக்கோம். சிவங்க வீட்டில் தான் அடிச்சிக்கணும். சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள இன்னைக்கு ஒன்றும் வரல, அந்த வரையும் போராடிக்கிறேன். கோயில் இன்னைக்கு போறீங்களா? சரி, ஓகேண்ணா, எடுத்துருங்கண்ணா. ஆமா, பாக்ஸ் அங்கேயே வச்சுருங்கம்மா. மீனை கவரில் போட்டுடணும். முதல்ல மீனை கவரில் போட்டு முடி போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண, முடி போட்டுட்டு ஐஸை வாங்கி அடியில் போட்டு மீனை மேலே வச்சு மேலே ஐஸ் போட்டிடணும். மீனுக்குள்ளே சரிண்ணா, மீனுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. எங்கே வேணாலும் கொண்டு போங்க. நீங்கள் கட் பண்ணுற மாதிரி அங்கேயும் எடுக்கலாம். ஐஸ் போட்டு மீன் மேலே ஐஸ் போட்டுச்சுன்னா நல்லா இருக்காது.